பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸ் போஸ். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் Cherry and வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 21st of October டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஆகுது ஆக்சுவலாக. அண்ட் இப்போ வந்து ஒருத்தரை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து கோயம்பேடு வரைக்கும் போகணும். மீன்ஸ் வந்து மேடாக்கம் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கோயம்பேடு போகணும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஏர்லி மார்னிங் வந்து vlog பண்ணி. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GoPro Hero 9 இருக்குது. ஸோ GoPro Hero 9 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு ஷாவன் சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹம்பியில் மீட் பண்ணியிருந்தோம். போனி ப்ரோ தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து அவங்க கவுச் சர்ஃபிங் அந்த ஒரு குரூப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஹம்பி இல்லை, சாரி, அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் கோகர்னாவில் வந்து மீட் பண்ணோம். ஸோ கோகர்னாவில் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸோ ஓகே சென்னையில் தான் இருக்கணும், மீட் பண்ணலாம் அப்படின்னோம். ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா Hero 9 வாங்கியிருக்காரு. இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற கேமரா ஆக்சுவலாக GoProவில். இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே உங்களுக்கு பைக்கில் போகிற வழியில் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இதுவும் என்னுடைய GoPro Hero 7 ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னுடைய மைக் அடாப்டர் வந்து இதுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இதில் அந்த ஒரு இது பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. அண்ட் ப்ரோவுடைய இன்ஸ்டாகிராமும் போய்ட்டு மறக்காமல் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் வந்து கிட்டத்தட்ட ஹவு many countries ட்ராவல் ப்ரோ 24 countries வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா GoPro Hero 7க்கும் GoPro Hero 9 Blackக்கும் வந்து தான் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா GoPro Hero 7 வந்து 12 மெகாபிக்சல் ப்ளஸ் சூப்பர் ஃபோட்டோ வித் HDR. ஸோ அதே 9ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20 மெகாபிக்சல் ப்ளஸ் சூப்பர் ஃபோட்டோ வித் HDR கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து டச் தான். பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிமூவபிள் தான். ஸோ வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 33 feet 100 meters கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்குமே. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க 9ல். 9 வந்து பார்த்தீங்கன்னா 7 விட ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃபும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 30% அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 7 விட அதிகமாகவே இருக்குது 9க்கு. 7ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெறும் வந்து அந்த ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 9ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1.4 கலர் LCD வித் லைவ் ப்ரிவியூ அண்ட் ஸ்டேட்டஸும் பார்க்கலாம். ஸோ இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம எதனா ஒரு கேமரா அது மாதிரி எதனா ஒன்று வாங்குறோம்னா அது எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஆக்சரி அது எல்லாமே வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேமராக்குன்னு வச்சிருக்க பட்ஜெட்டில் வாங்காமல் தனியாக வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பினோமோ மூலியமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட்லேருந்து 1 hour வரைக்கும் எந்த டைம் ஃப்ரேம் வேணால் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் மேலே கீழே போது பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணுமே. இப்போ கீழே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 9,900 வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இதில் போய்ட்டு மேக் டெபாசிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம மாஸ்டர் கார்டு, விசா எது வேணால், பேடிஎம், யூபிஐன்னு சொல்லிட்டு எதில் வேணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு $1,000 டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. அது நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா ரியல் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பினோமோ மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ரெக்கார்டிங் ஸ்டார்டட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளேல தெரிஞ்சு பார்த்தீங்களா, பட் ஆனால் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7ல் வந்து 4K 60 frames ஷூட் பண்ணலாம். அதே மாதிரி 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 5K 30 frames கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7ல் வந்து ஹைப்பர் ஸ்மூத், 9ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் 3.0 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹரிசான் லெவலிங் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் கிடையாது அண்ட் 9ல் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7ல் வந்து சூப்பர் வியூ வைட் லீனியர்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 9ல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வியூ வைடு லீனியர் ப்ளஸ் ஹரிசான் லெவலிங் நேரோ அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மேக்ஸ் லென்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க Hero 9 Blackல. டைம் ராப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7ல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு டைம் ராப் தான். அண்ட் 9ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ராப் 3.0 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் லேப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9ல் ஷூட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து 8x தான். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து சுத்தமாக ஐடியா இல்லை, இன்னும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டுத்தையுமே வந்து பக்கத்தில் வச்சு எடுக்கலாம்னு நான் நினச்சேன். GoPro Hero 7யும் வந்து GoPro Hero 9யும் வந்து பக்கத்தில் வச்சு எடுக்கலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட அதுக்கான அந்த ஒரு கிளாம்ப் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அதெல்லாம் வந்து சடனாக வந்து பிளான் பண்ணோமா. ஆக்சுவலாக வந்து ப்ரோ வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் தட் வந்து என்கிட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து ஃபார்முக்கும் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறதுக்கே வந்து டைம் போனதே தெரில. ஸோ ஓகே அட்லாஸ்ட் அவரும் வந்து GoProலாம் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமாக அன்பாக்ஸ் தான் பண்ணாமல் வச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா பாவம் மனுஷன் காண்டாக்ட் அவரே அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் போல. ஸோ ஓகே எப்படி தான் இருக்குது மோட்டோ விளாகிங் வந்து
சூட் ஆகுமா GoPro Hero 9 அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வர சொன்னேன். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மைக் அடாப்டர் வந்து அதுக்கு வந்து ஒர்க் ஆகலை. அது வந்து மீடியா மாடுன்னு சொல்லிட்டு ஒரு இது வருது பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனாக கேட்குது. ஸோ இந்த அடாப்டர் வந்து நான் இந்த GoPro 7க்கு போட்டிருக்க அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒர்க் ஆகலை. GoPro 7க்கு போட்டிருக்க அடாப்டர் வந்து 8க்கு கூட ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து 9க்கும் மேக்ஸுக்கும் மட்டும் தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அது எதனாலன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்போ மீடியா மாடு வாங்கி போட்டோம் அப்படின்னா வந்து மோட்டோவ்ளாகர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அது சூட் ஆகாது. பிகாஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது இதுவாச்சும் கொஞ்சமாச்சும் எதனா பண்ணி வாட்டர் ப்ரூஃபாக பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து அது வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா GoPro Hero 9 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம வந்து செல்ஃப் வ்ளாக் பண்ணுறதுக்கும் சரி, சம் கைண்ட் ஆஃப் சினிமாட்டிக் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனாலே எனக்கு இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவே வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம் தான் எனக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்டர்காம் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் இருக்குது, நடுவில் கேமரா. ஸோ வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் வெயிட் தான். இது வந்து நம்மளுக்கு ஷார்ட் டேர்மில் வந்து தெரியாது. தட் வந்து லாங்காக நம்ம ரொம்ப லாங்காக ஓட்டுறோம் அப்படின்னும் போது வந்து அந்த ஹெட்ஏக்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைன்யூட்டாக ஆரம்பித்து கொஞ்சம் அதிகமாகவே பட் ஆனால் வந்து அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பெருசாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து அவ்வளோ லாங் ரைட்ஸ்லாம் போகிறதுனால வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம் தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இதை விட வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே பெருசு. ஸோ இது பாருங்கள் ஸ்டைலில் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இதில் இருக்க பாசிட்டிவ் என்னென்னா ஒரு நிமிஷம் ப்ரோ. ஸோ இப்படி வச்சு நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னும்போது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். பட் வந்து எதை வந்து ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்படி ஆங்கிள் வச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது அதெல்லாமே வந்து டோட்டலாக எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால வந்து நம்ம ஈஸியாக இருக்குது நம்ம அதுக்கு அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு விஷயம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 40க்கு அபோவ் தான் வருது ப்ரைஸு. பட் ஆனால் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். கிட்டத்தட்ட வந்து 25 சம்திங் ஏதோ ஒரு சேலில் வந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எவ்வளோ ஒரு சீப்பாக இருக்குது பாருங்க. அங்கெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு மட்டும் அவ்வளோ ரேட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 2-in-1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். விளாகிங் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மோட்டோ விளாகிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இல்லை. நான் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா வைடுக்கு வந்து நம்ம அதில் வந்து மேக்ஸ் லென்ஸும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ப்ரோ வந்து ஆக்சுவலாக மேடவாக்கமில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கவை ப்ரோ இருக்கார்ல, ஸோ கவை ப்ரோ வீட்டில் போய்ட்டு பைக்கை விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கோயம்பேடு போனோம் ஒருத்தரை பிக் பண்ணுறதுக்கு. ஸோ யாரும் இல்லை, ஆக்சுவலாக வந்து டேண்டலியில் வந்து நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பையன். ஸோ வந்து இங்கே வந்து எங்களுக்கு ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பையன் தேவைப்பட்டாங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வர வச்சுருக்கேன். அண்டு செம்ம காமெடி ஒன்று என்ன அப்படின்னா வந்து செவன் இருக்கார்ல, அதாவது இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ட்ராவலர். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 கண்ட்ரிஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்காரு. நேற்று என்ன பண்ணார் அப்படின்னா வந்து வேளச்சேரியிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு வந்து யோசிச்சு அவரும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணேன். சரி ஓகே நான் வரேன் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் கேபில் பார்த்தோன்னே வந்து அப் அண்ட் டவுன் வந்து அவருக்கு வந்து 1000 rupees நம்ம வர மாதிரி இருந்தது. ஸோ வந்து பட்ஜெட் ட்ராவலர்லாம் வந்து இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் வந்து தோணிச்சு ஆக்சுவலாக. உடனே வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த லேண்டு பார்க்குறவங்க ப்ரொமோட்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் ஒருத்தர் கால் பண்ணி அதில் வந்து கூடவஞ்சேரி பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அவங்களுக்குலாம் கால் பண்ணியிருக்காரு. ஸோ கால் பண்ணிட்டு அவங்களே வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி அவங்களே வந்து கூப்பிட்டு வந்து விட்டு போயிட்டாங்க லேண்டு பார்க்குற சக்கில் வந்துட்டு. அப்படி என்ன ஒரு சேவிங்ஸ் பஸ், எப்படிலாம் வந்து காசு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து டைம் ரேப் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் வந்து டைம் ரேப் போயிட்டு இருந்த அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து vlog பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் வந்து இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மோடுனே சொல்லலாம் ஆக்சுவலாக. இதில் போகலாம் இப்போது.
ஸோ அதான் அட்லாஸ் வந்து ஷெவன் ப்ரோ வந்து ட்ராப் பண்ணியாச்சு அண்டு கவை ப்ரோ வந்து பிக் பண்ணியாச்சு. மீன்ஸ் வந்து ஆன்சர் தூக்க கலக்கத்தில் இருக்காரு, அதனால் காட்ட வேணாம். ஸோ இப்போ வந்து போயிட்டு அவரை போய் பிக் பண்ணணும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வந்து பயங்கரமான ஒரு ஹெக்டிக்கான ஒரு டேவாக இருக்க போகுது. அண்டு ஸோ ஓகே guys, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஸ்டே டியூன்டு பைக் பற்றி சொல்கிறேன், அப்டேட்ஸ் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணனா போய் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் சேனல் புதுசாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேங்க. தர பாய். See you people in the next video. Till then, as usual, just eat, sleep, ride and repeat that again guys. Bye bye.